ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் யாவருக்கும் எங்களது ஷாலோம் ஏஜி திருச்சபையின் மூலமாக அன்பான வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களை அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். இது உங்கள் சமாதானத்தின் நேரம். எங்கள் திருச்சபையின் மூலமாக ஒவ்வொரு வாரமும் நமது கிராஸ் டிவிலையும் ஷாலோம் ஏஜி சர்ச் தூத்துக்குடி என்கிற யூடியூப் சேனலிலும் இந்த அருமையான தேவனுடைய வார்த்தை வருகிறது. பார்க்கும்படி அன்போடு உற்சாகப்படுத்துகிறேன். இந்த கிராஸ் டிவியில் இன்றைக்கும் இந்த கிராஸ் டிவியில் இந்த அருமையான நிகழ்ச்சியை பார்க்கிற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு மகிமை. நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஒரு புதிய நாளுக்காக, மாதத்திற்காக, ஸ்தோத்திர வாரங்களுக்காக நான் கர்த்தரை மனதார ஸ்தோத்தரிக்கிறேன். அருமையான கர்த்தர பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். ஒருவேளை எங்களோடு நீங்கள் ஆராதிக்க விரும்பினால், எந்த ஒரு ஆவிக்குரிய ஆலயத்திற்கும் போகல, ஆராதிக்க விரும்பினால் இந்த செய்தி முடிந்த உடனே எங்களது ஸ்தோத்திர ஆராதனை நேரம் வருகிறது, அதை பாருங்கள். ஸ்தோத்திரம். ஒருவேளை என்னோடு கூட நீங்க பேசணும், ஜெபிக்கணும், ஆலோசனை வேணும்னு சொன்னால் என்னுடைய தொலைபேசி எண்ணில் நீங்க பேசினா, ஒருவேளை ஸ்தோத்திரம் நான் உங்களுக்காக ஜெபிக்கவும், ஆண்டவர் நல்லவர், உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கவும், அமேன் ஸ்தோத்திரம், ஆண்டவர் எனக்கு உதவி செய்வாராக செய்கிறேன். ஆண்டவருக்கு மகிமை. ஒவ்வொரு வாரமும் தவறாமல் நம்முடைய கிராஸ் டிவியில் இந்த புரோகிராமை பார்க்கும்படி அன்போடு உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம் 14வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும், யெகோவா ஈரே, பார்த்து கொள்ளுகிற தேவன். ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில யார் இந்த காரியத்தை உதவி செய்வா? ஸ்தோத்திரம். நம்ம யோசிக்கிறது உண்மைதானே? யார் எனக்காக உதவி செய்வா? யார் பார்த்துக்கிடுவா? எனக்கு யார் பக்கபலனா இருப்பா? நிறைய பேர் ஜெபிக்க கேட்கும் போதெல்லாம் அந்த வார்த்தையை சொல்றதை நான் கவனிச்சிருக்கிறேன். எங்களுக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லை. சொந்தக்காரங்க கூட எங்க மேல நம்பிக்கை வச்சு உதவி செய்வதில்லை. எப்போதும் இந்த வார்த்தையை பரிசுத்தவான்கள், ஊழியர்கள் சொல்றதை கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்மட காசு, பணம், நல்ல வசதி வாய்ப்புகள் இருந்தாதான் சொந்தக்காரங்க கூட நம்ம மதிப்பாங்க. நம்ம ஒண்ணுமில்லாம ஸ்தோத்திரம், ஒருவேளை தரித்திரத்துல, கடன்ல, நெருக்கத்துல, ஸ்தோத்திர கஷ்டத்துல இருந்தா நம்ம சொந்தக்கார நெருங்கிய உறவினர் கூட நல்ல வசதியா இருந்தா நம்ம கிட்ட கூட வரமாட்டாங்க. ஈவன் உங்க வீட்டுக்கு பத்திரிக்கை, ஸ்தோத்திரம், நல்ல காரியத்துக்கு கூட நம்ம கூப்பிட மாட்டாங்க. அதான் உலகம். எல்லாரும் அப்படி இல்லை இருக்காப்பாங்க நம்ம சொல்றதுக்கு இல்லை. ஆனா மெஜாரிட்டி அந்த காரியத்துல இருக்கிறத பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம் தேவைகளை கர்த்தருடைய பர்வதத்தில் ஆண்டவர் பார்த்து கொள்வார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும், எல்லாவற்றையும் ஆபிரகாமுக்கு கர்த்தர் பார்த்து கொண்டார். அந்த ஆபிரகாமை தான், ஆபிரகாமே, நான் உனக்கு யெகோவா ஈரேவா இருப்பப்பா ஆண்டு அழகா சொல்றாரு. ஆண்டவருக்கு மகிமை. ஆமென். ஆபிரகாமின் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆபிரகாம், சாராள், ஸ்தோத்திரம், குழந்தை இல்லாம இருந்தாங்க. நமக்கு தெரியும். அழகான ஒரு குழந்தை ஆண்டவர் கொடுத்தார். ஆபிரகாமுக்கு 100 வயது, சாராளுக்கு 90 வயது. அருமையான பிள்ளைகளே, குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார். ஒருவேளை எழுத்தின் பிரகாரம் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் பல ஆண்டுகள் நீ காத்திருக்கலாம். எனக்கு யார் உதவி செய்வா, எனக்கு யார் ஒத்தாசை செய்வான்னு சொல்லி காத்திருக்கலாம். மருந்துகள் கைவிட்டது, டாக்டர்ஸ் கைவிட்டாங்க, எல்லாரும் கைவிட்டாங்க. ஆனா உங்களை பார்த்து நான் சொல்றேன், ஆண்டவர் உங்களை கைவிடுவதில்லை. நான் சாட்சி அநேக தடவை சொல்லியிருக்கிறேன். எங்க திருச்சபையில 16 ஆண்டுகள் குழந்தை இல்லாத ஒரு சகோதரிக்கு கர்த்தர் குழந்தை கொடுத்திருக்கிறார். 13 ஆண்டுகள் குழந்தை இல்லாத ஒரு சகோதரிக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். 7 ஆண்டுகள் குழந்தை இல்லாத ஒரு சகோதரிக்கு 2 ஆண் பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை. ஸ்தோத்திரம். சில ஆண்டுகள் குழந்தை இல்லாதவர்களுக்கு தேவன் நம்முடைய குறைவுகள் எல்லாவற்றையும் அவர் நிவர்த்தி செய்கிறவர். அவர் சிலுவையில மரித்ததின் ஒரு முக்கியமான நோக்கத்தில் ஒன்று நம்மை ஆசீர்வதிக்கணும். மகளே, உன் தேவைகள் கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். ஆபிரகாமுடைய தேவையை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொண்டார். உன் தேவை என்னது மகளே? இந்த அருமையான மாலை நேரத்தில் உன் தேவை என்னது?
எஸ்தர் ராஜாத்தியை பார்த்து அகாஸ்வேர் ராஜா கேட்கிறார், எஸ்தர் ராஜாத்தியே, உன் மண்டாட்சி என்ன, உன் தேவை என்ன, ராஜ்யத்தில் பாதி கேட்டால் உனக்கு தருவேன், ஸ்தோத்திரம், நான் பார்த்து கொள்ளுவேன்னு யாருமே சொல்ல முடியாது. அவன் கணவனோ மனைவியோ பிள்ளைகள் கூட நான் எல்லாம் பார்த்து வாயில சொல்லலாம், ஆனால் சூழ்நிலை வரும்போது அவங்க மாறிடுவாங்க, அவங்களால செய்ய முடியாத சந்தர்ப்பங்கள் வந்துடும். சில நேரத்தில் நம்ம தேவைக்காக மனுஷன்ட்ட போய் நிற்கிறோம், உண்மையாக அவங்க இரக்கம் உள்ளவங்க தான், கொடுக்கணும்னு ஆசைப்படுறவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் நிற்கும் போது சில நேரங்கள் அவங்களுக்கு கொடுக்க மனசு வராமல் போயிடுது, இல்லைன்னா நெசமாவே அவங்கள்ட்ட இல்லாமல் பெயர் விடுகிறது. ஆனால் என் ஆண்டவர் ஐஸ்வர்ய சம்பன்னர், வானத்தையும் பூமி படைத்த தெய்வம், அழகான ஆண்டவர், நம்மை படைத்தவர், முதல் மனிதனாகிய ஆதாமை ஏவாளை படைத்து ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆசீர்வாதத்தை அள்ளி கொடுத்த தேவன் நம்முடைய தகப்பன். இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவன் பிள்ளையே, உன் தேவையை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார், கலங்காதே. ஆபிரகாமுடைய குடும்பத்தின் தேவை, ஆபிரகாம் எல்லாவற்றையும் விட்டுதான் வந்தாரு, குடும்பத்தின் தேவையை பார்த்து கொண்டார். ஒரு குழந்தை பாக்கியம் தேவை, அந்த காரியத்தை ஆண்டவர் பார்த்து கொண்டார். ஸ்தோத்திரம் ஆபிரகாமுக்கும் அமேன், ஸ்தோத்திரம் அங்க இருக்கிறதான அமேன் மந்தை அமேன் ஸ்தோத்திரம் சில அமேன் பிரச்சனைகள் வந்துச்சு. அவன் ஆபிரகாம் போறமெல்லாம் சில யுத்தம் பண்றாங்க, சில காரியம் பண்ணாங்க, அதையும் கர்த்தர் ஜெயமாய் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில மாற்றினார். அருமையான பிள்ளைகளே, ஆபிரகாம் சந்ததியை, அவன் ஆபிரகாமின் பிள்ளை, அவன் அவருடைய பிள்ளை, அவங்க சந்ததியே கர்த்தர் ஆசீர்வதித்தாரே. இந்த வேத பகுதியிலாம் நீங்க வாசித்து பாருங்க. ஆதியாகமம் 12:17, நான் சொல்ற வசனத்தெல்லாம் ஒருவேளை நீ குறிச்சு நீங்க வாசித்து பாருங்க. ஆதியாகமம் 13:2, ஆதியாகமம் 13:9, ஆதியாகமம் 14:16, ஆதியாகமம் 21:3, ஆதியாகமம் 18:18, ஆதியாகமம் 26:13 வசனத்தெல்லாம் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமுக்கு கர்த்தர் எல்லாவற்றையும் அவன் பார்த்து கொண்டார். ஸ்தோத்திரம், அவன் சந்ததியை பெருக பண்ணினார். ஆபிரகாமுடைய அவன் ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுத்தார். ஆபிரகாமுடைய விசுவாசத்தை கர்த்தர் கனமண்ணினார். ஸ்தோத்திரம், ஆபிரகாமுடைய வாழ்க்கையில அருமையான பிள்ளைகளே, எதிரிகளுக்கு மத்தியில நல்ல ஒரு ஜெயத்தை ஆண்டு கட்டளையிட்டார். ஓ, பிரச்சனை நடுவில் ஆண்டவரே பிரச்சனைக்கு ஒரு தீர்வாய் கர்த்தர் எழுந்தருளினார். அவன் பொருளாதார காரியத்தில் ஆபிரகாமுக்கு ஆண்டு உதவி செய்தார். குடும்பத்தை கர்த்தர் பாதுகாக்கவும் மறக்கல. இதெல்லாம் நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாமுக்கு செய்வார்னா உங்களுக்கும் எனக்கும் செய்வது உண்மையே. அப்பா, நீங்க பார்த்து கொள்ளுங்கப்பா. என்னை யாருமே, நான் திரும்ப சொல்றேன் பிள்ளைகளே, என்னை யாருமே கண்டுகிட மாட்டேங்காங்க, என்னை யாருமே உதவி செய்ய மாட்டேங்காங்க. என் சொந்தக்காரங்கெல்லாம் பிள்ளைகளே நம்ம யாரையும் நம்பி இல்லை. அவன் எல்லாருக்கும் குடும்பம் இருக்கும், அவங்க பிள்ளைகள் இருப்பாங்க, அவங்க சந்ததி இருப்பாங்க, அவங்களுக்கு அவங்க குடும்பத்தை பார்க்கவே நேரம் இருக்காது. மற்றவங்க மேலே வருத்தப்பட்டோ புண்ணியமே இல்லை. அவங்க கொடுக்க மாட்டேங்காங்களே, இவங்க கொடுக்க மாட்டேங்காங்களே, ஸ்தோத்திரம், அப்படி நம்ம கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொரு சொன்ன நம்ம எத்தனை பேர் கொடுத்துருக்குறோம் யோசித்து பாருங்க. ஸ்தோத்திர பிள்ளைகளே, என் தேவன் யெகோவா ஈரே, அதான் ஃபாதர் அழகாக பாடியிருக்காங்க. நாங்கள் கலங்கலப்பா, கர்த்தர் நாமம் எங்கள் புகலிடம். அவர் யார்? அவர் யெகோவா ஈரே. அவர் யார்? அவர் யெகோவா ஷம்மா. அவர் யார்? யெகோவா அமேன் ஸ்தோத்திர ரஃபா. அவர் யார்? அமேன் ஸ்தோத்திரம், சமாதானத்தின் தேவன். ஓ, சர்வ வல்லமையுள்ள தேவன், என் ஜெபத்தை கேட்கிற ஒரு மகிமையான ஆண்டவர். பாருங்களேன், ஸ்தோத்திரம், ஆண்டவர் நாம மகிமை. ஆபிரகாமுக்கு எல்லாவற்றையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொண்டார். ஸ்தோத்திரம், நமக்கு எல்லா காரியத்தையும் ஆண்டவர் பார்த்து கொள்ளணும். அப்படின்னா என் வியாதியில விடுதலை, எனக்கு நல்ல தெய்வீக சுகம், என் குடும்பத்தில் எல்லாத்தையும் ரட்சிப்பு, என் பிள்ளைங்க எதிர்காலத்தை வாய்க்க பண்ணணும், என் வியாதி எல்லாவற்றையும் மாற்றணும், என் கடனுக்கு ஒரு பிரச்சனைக்கு ஒரு முடிவு வைக்கணும், எனக்கு நல்ல ஒரு வேலையை கொடுக்கணும், என் வியாபாரத்தை ஆசீர்வதிக்கணும், எல்லாம் எனக்கு பொறுப்படுக்கணும். அப்படின்னா ஸ்தோத்திரம் பிள்ளைகளே, ஆபிரகாமை பார்த்து ஆதியாகமம் 12:1 ஆண்டவர் சொல்றாரு பாருங்களேன். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டை விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ. ஸ்தோத்திரம், கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, இந்த வார்த்தை நான் எடுத்துக்கொள்றேன், ஆண்டவர் ஆபிரகாமோடு பேசுறார். ஒருவேளை ஆபிரகாமுக்கு பேசுறது
நீ எல்லாவற்றையும் விட்டுட்டு நீ போ. பிள்ளைகளை நம்மோடு ஆண்டவர் பேசுகிறார். அவர் பேசாமல எந்த ஒரு காரியத்தையும் செய்கிறதே இல்லை. ஸ்தோத்திரம். நம்ம ஆண்டவருடைய பிள்ளையா இருப்போம்னா நம்ம ஆண்டவர் பேரே பேசும் தெய்வம். அவர் பேசாத கல்லோ மரமோ இல்லை, பேசும் தெய்வம், நம்ம ஆராதிக்கிற தெய்வம். நீங்கள் ஆலயத்துக்கு போகிறவங்களா இருந்தீங்கன்னா ஆண்டவர் ஆலயத்தில் உங்கள் நடுவில் பேசுகிறாரே. சில நேரத்தில் என்ன செய்கிறோம் தெரியுமா? இந்த வார்த்தை எனக்கு இல்லை, இது யாருக்கோன்னு நினச்சிக்கிறோம். இல்லை பிள்ளைகளே, ஆண்டவர் நம்முடைய குறைவை சுட்டி காட்டினாலும், ஒரு வாக்கு தத்தங்களை தேவன் நமக்கு தந்தாலும், எனக்கு தான் தேவன் என்னோடு பேசுகிறார் என்பதை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த வார்த்தை நிச்சயமாக உங்களுக்கு பழிக்கும். எங்கள் விசுவாசி வீட்டில் ஒரு வீடு, நான் ஸ்தோத்திரம், உங்கள் வீடு ரொம்ப ஆஸ்பரா சீட்டு, மழை நேரம் வெயில் நேரம்லாம் ரொம்ப வேதனைப்படுவாங்க. நான் ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு ஜெபிக்கும் போது எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஜெபம், ஆண்டவரே இந்த பிள்ளைகளை வீடை கட்டி கொடுங்க. சாதாரண ஒரு கம்பெனியில் சகோதரன் வேலை பார்க்குறார். நான் வீட்டுக்கு நான் ஜெபம் பண்ண போகும்போது நான் இப்படி ஜெபம் பண்ணிட்டு ஒரு நாள் சொல்லிட்டு வந்தேன், சிஸ்டர் வர நாட்களை கத்தவங்க எல்லாம் ஒரு வீடை கட்டி கொடுப்பார் சிஸ்டர், கலங்காதீங்க. அவங்களுக்கு இந்த வார்த்தை ஸ்தோத்திரம் பாஸ்டர் ஏதோ உற்சாகத்தில் பேசுகிறாருன்னு நினச்சிட்டாங்க. ஆனாலும் ஒரு நம்பிக்கை, எங்கள் பாஸ்டர் சொல்லிட்டாங்க, அப்படியே நம்புனாங்க. பிள்ளைகளை இன்றைக்கு அவங்க வீடை கட்டி ஸ்தோத்திரம் அழகா ஏறக்குறைய 3 ரூம், ஒரு கிச்சன் நல்லா எடுத்து இன்னைக்கு சந்தோஷமா கர்த்தர் வச்சிருக்கிறார். பிள்ளைகளே ஸ்தோத்திரம். தேவ மனுஷன் சொன்ன அந்த வார்த்தையை கேட்டாங்க, கீழ்ப்படிந்தாங்க. இன்னைக்கு அந்த கீழ்ப்படிதலை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஒன்று சொன்னா நான் அப்படியே செய்கிறேனா, மகனே இதை செய் அப்படின்னு சொன்னா நான் செய்யறேனா, மகனே இதை செய்யாத விட்டுரு அப்படின்னா நான் விட்டுவிட ரெடியா இருக்கிறேனா. ஆபிரகாமுக்கு கர்த்தர் இந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் தந்து அவர் தேவையெல்லாம் பார்க்க காரணம் என்ன தெரியுமா? ஆபிரகாம் என்ன சொன்னாலும் கீழ்ப்படிய ரெடியா இருந்தார். போ அப்படின்னாரு. ரெடி ஆண்டவரே போறேன். ஸ்தோத்திரம். மகனை பலியிடு. எஸ் ஆண்டவரே பலியிடுகிறேன். யார்கிட்ட ஆலோசனை கேட்கல. இன்னைக்கு நம்மகிட்ட ஆண்டவர் ஏதாவது சொன்னா, ஊழியக்காரர் ஏதாவது சொன்னா நம்ம பலர்கிட்ட ஆலோசனை கேட்கிறோம். இப்படி பாஸ்டர் சொல்றாரு, கர்த்தர் சொல்றாரு, இதை செய்யலாமா, இது சரி வருமா, சரி வராதா? ஸ்தோத்திரம். இல்ல பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களோட வேதத்தின் வாயிலா, ஜெபத்தின் மூலமா, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை மூலமாய், தேவனுடைய மனிதர்கள் மூலமாய் கர்த்தர் உங்களோட பேசுவார். அப்படின்னா நான் சொல்றேன், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும், நீ கீழ்ப்படி ஆயத்தமா இருங்க. கீழ்ப்படிதல் தான் ஆசீர்வாதத்துக்கான பெரிய ஒரு அறிகுறி. ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பாருங்க 22 அதிகாரத்தில் பார்க்கிறார் பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, ஸ்தோத்திரம், அந்த 12வது வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது அவர் ஸ்தோத்திரம், பிள்ளையாண்டான் மேல் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடினால் நீ தேவனுக்கு பயந்தவன். ஆபிரகாம் யார் தெரியுமா? அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுக்கு பயந்த ஆபிரகாம். ஸ்தோத்திரம். தீமை விட்டு விலகின ஆபிரகாம். கர்த்தருக்கு மகிமையாய் வாழ்ந்த ஆபிரகாம். ஆபிரகாம் நிறைய சொல்லலாம். கர்த்தர் நல்லவர். 3 காரியத்தை சொல்ற. 1, ஆபிரகாமுடைய கீழ்ப்படிதல். ஆபிரகாம் கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்த விதம் அவருடைய வாழ்க்கையில நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் மேன்மைகளையும் கொண்டு வந்தது. பிள்ளைகளே, கர்த்தரை பருவத்தில் பார்த்து கொள்ளணுமா? ஆபிரகாமை போல கீழ்ப்படிங்க. ஆபிரகாமை போல கர்த்தருக்கு பயந்து வாழுங்க. பயப்படுற பயனா என்னன்னா பரிசுத்தம். கர்த்தர் கொடுத்த கட்டளை கீழ்ப்படிஞ்சு வாழ்றது. ஸ்தோத்திரம். அதே புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் பலி செலுத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் அதை வாசித்து நான் நிறைவு செய்கிறேன். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி ஆராதனை செய்தார். பலிபீடம் என்பது நன்றி உள்ள காணிக்கை. ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்லவர். பலிபீடம் என்பது ஆராதனை. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆபிரகாம் கீழ்ப்படிதல் உள்ள ஆபிரகாம், ஆபிரகாம் பயமுள்ள ஆபிரகாம், ஆபிரகாம் கர்த்தரை ஆராதிக்கிற ஆபிரகாம், ஆபிரகாம் நன்றி நிறைந்த ஆபிரகாம். இது என் வாழ்க்கையில இருக்கும்னு சொன்னா நான் உங்களை எல்லாரையும் பார்த்து நான் சொல்றேன், கர்த்தர் உங்கள் தேவையெல்லாம் ஒரு பருவத்தில் பார்த்து. இந்த ஆபிரகாமுக்கு தான்
அவர் தேவையெல்லாம் சந்தித்தார். அவர் குடும்பத்தை, அவர் சந்ததியை, அவர் பொருளாதாரத்தை, ஸ்தோத்திரம், எதிரிகளிடத்தில் ஜெயத்தை கொடுத்தார். இதே தேவன், நம்முடைய தேவன் நமக்கும் செய்வார். இந்த 4 காரியத்தை நீங்க கற்றுக்கொண்ட காரியத்தை நீங்க செய்யுங்க பிள்ளைகளே. நான் உங்கள் எல்லாருக்காக ஜெபிக்கிறேன். அன்பின் ஆண்டவரே, பரலோகத்தின் பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட தர்மையான வேலைக்காக நன்றி. இந்த ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்பா, உங்கள் சமாதானத்தின் நேரம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் தகப்பன் நீர் ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. ஆபிரகாமை போல கர்த்தரை பருவத்தில் எங்க தேவையெல்லாம் பார்த்து கொள்ளப்படுவதாக. அதுக்கு ஆபிரகாம் மூலமாய் கற்றுக் கொடுத்த அந்த 4 காரியத்தையும் நாங்கள் செய்ய, நிறைவேற்ற ஆவியான தேவன் எங்களுக்கு கிருபைகளை தர வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பாடைய கையில் ஒப்பு கொடுக்கிறேன். பார்த்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அவங்க தேவையெல்லாம் சந்திங்க. வியாதி மாறட்டும், கடன் மாறட்டும், கஷ்டங்கள், நெருக்கங்கள், பாடுகள் எல்லாம் இல்லாமல் போகட்டும். திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளை திருமணம் உண்டாகட்டும். வீடு கட்டுற பிள்ளைகள் வீடு ஆசீர்வாதமாக கட்டி முடிக்கட்டும். வேலைகள் உண்டாகட்டும். படிப்பு ஆசீர்வதிக்கப்படட்டும். எங்களை தாழ்த்துகிறோம். எங்களையும் எங்கள் திருச்சபையையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.